Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா what I ordered with what I got in Meesho தான் பார்க்க போறோம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட் மீஷோல ஆர்டர் பண்ணிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா நான் காம்போவா ஆர்டர் பண்ண இந்த ஷார்ட் செயின் வந்து வந்துடுச்சு. இதனோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க so that நான் போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டைரக்டா நோட்டிஃபிகேஷன் மூலமா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏன்னா நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாம வந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எண்ட்ல வந்து கொடுத்திருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த 4 செயின்ல இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் செயின். உங்களுக்கு வந்து இங்க ஸ்கிரீன்ல வந்து கொடுத்திருக்கேன் பாருங்க. இந்த 4 செயினும் எப்படி இருக்கும் அப்படினு சொல்லிட்டு அதுல வந்து அந்த பட்டர்ஃப்ளை பக்கத்துல இருக்கிற ஒரு செயின் தான் வந்து இந்த செயின். இதனோட லெந்த் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து இருக்கு. இந்த செயினை வந்து ஸ்கூலுக்கு போறீங்க இல்ல காலேஜுக்கு போறீங்க ரெகுலரா யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேண்டாம். ஏன்னா நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது ஒண்ணு இது கட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்ல அப்படின்னா கலர் வந்து கண்டிப்பா ஃபேட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. இந்த செயின் கூட ஒரு டாலர் வந்து கொடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு ஒயிட் ஸ்டோன் மட்டும் இருக்கு. அந்த டாலரை வந்து செப்பரேட்டா வந்து கொடுத்திருக்காங்க. இந்த செயின் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஏதாவது அக்கேஷன் அப்படின்னும் போது நம்ம அன்னைக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு கழட்டி வச்சா சேஃபா இருக்கும். கண்டிப்பா கொடுத்த பிரைஸுக்கு வந்து வந்திருக்க மாதிரி தான் இருக்கு அந்த செயின். அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த செயினுக்கு வந்து 5க்கு 2 ரேட்டிங்ஸ் கொடுப்பேன். அந்த அளவுக்கு தான் அதனோட குவாலிட்டி இருக்கு. சகெயின் இந்த ஒரு செயின், இந்த செயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் போட்டு ஒரு டாலர் வந்து அதுலேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் வந்து இருக்கு. இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவரிங் செயின் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் செயினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைமுடி எதனா மாட்டுச்சுன்னா அறந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த செகண்ட் செயினில் வந்து பார்த்தீங்கன்னா தலைமுடி எதனா ஒரு வேளை மாட்டுச்சு அப்படின்னா கூட இந்த செயின் வந்து எதுவும் ஆகாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் செயின் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. இந்த செயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 4 ரேட்டிங் வந்து தாராளமாக கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அந்த செயினோட குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த 4 செயினில் என்னோடய ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் செயின் தான். ரொம்பவே நல்லாயிருக்கு. இது காலேஜ் போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க ரெகுலராக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். பட் கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா அதனோட கலர் வந்து ஃபேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தேர்ட் இந்த ஒரு செயின். இந்த செயினை நான் ஓப்பன் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து டேமேஜாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை பக்கத்தில் வந்து 2 வளையம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வளையத்தில் இருக்கிற அந்த கம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு இருந்தது. அந்த 2 கம்பியும் வந்து நான் தான் வந்து போட்டு விட்டேன். ஸோ இந்த செயினில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வளையம் தான். அது வந்து எப்போ வேணால் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மற்றபடி டாலரும் செயினும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபினிஷில் இல்லை, ரோஸ் கோல்டு ஃபினிஷில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை செயின் வந்து இருக்குது. குவாலிட்டி வைஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லென்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது. அந்த செகண்ட் செயின் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்குது. பட் இந்த செயின் ரொம்பவே லென்த் பெருசாகவே இருக்குது. இந்த செயின் ரோஸ் கோல்ட் ஃபினிஷில் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் காலேஜுக்கு போட்டுன்னு போகிறீங்க அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஜீன்ஸ் அண்ட் டாப் யூஸ் பண்ணுறீங்க இல்லை சுடிதார் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸு போட்டுன்னு போனாலும் இந்த செயின் அவ்வளோ அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் செயின். இந்த ஒரு செயின் வந்து பார்க்கவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே மோசமாக இருந்தது. அந்த பட்டர்ஃப்ளை செயின் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 4.5 ரேட்டிங் கொடுப்பேன். பட் இந்த லாஸ்ட் செயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு ரேட்டிங் தான் கொடுப்பேன். ஏன்னா அந்த செயினே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மட்டமாக இருந்தது, ஷார்ட்டாக இருந்தது ரொம்பவே. அந்த மணி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருந்தது. மற்றபடி அந்த செயினை பற்றி சொல்லிக்க ஒன்றுமே இல்லை. அதனால தான் அந்த செயினை பற்றி எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. அந்த 4th செயின் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா அறந்து போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை சேஃபாக நான் அப்படியே வந்து வச்சுட்டேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 செயினுமே வந்து ஓகே. அதில் அந்த ஸ்டார் செயினும் அந்த பட்டர்ஃப்ளை செயினும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆராதனா 47. இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.